வணக்கம் அன்பான மக்களே. நீங்கள் நிறைய பிரச்சனைகளோட, ரொம்ப கஷ்டத்தோட, ரொம்ப கவலையோட, கடன் பிரச்சனை, இல்லை லவ் விஷயத்தில் பிரச்சனை, உடம்புக்கு சரியில்லை, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டி தவிக்கிறீங்களா? ஐயோ இதிலேருந்து மீண்டே வர முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரியா? அந்த மாதிரிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடவுள், ஓகேங்களா, எல்லாத்தையும் படைத்த கடவுள், வானம், பூமி, நிலவு, நீர், காற்று எல்லாத்தையும் படைத்த கடவுள், நம்மளை படைத்த கடவுள், நம்மளை இயக்குகிற கடவுள், அவர் நம்மோடு இருக்கிறார். சரிங்களா? நம்ம கூட தான் இருக்கிறார். தயவுசெய்து அவரை உணர்ந்து உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுளே எதையுமே அறிக்கை பண்ணாதீங்க, வேறு மற்ற எதையுமே அறிக்கை பண்ணாதீங்க. கடவுளே என் பிரச்சனையை தீர்த்து வைங்க, கடவுளே என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக கடவுள் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் பிரச்சனை மலை போல் இருக்கும். ஆனால் கடவுள் சிறு துளியாக, திரு ஊசியாக சட்டனை அதை மாற்றி கொடுப்பார். சரிங்களா? இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி முடியும், இது ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சுட்டி காமிச்சிருவார். இதை நீ பண்ணு, உன்னுடைய பிரச்சனை தீருன்றதை சுட்டி காமிப்பார். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப லேசாக மாறிடும். ஓகேங்களா? தினமும் கடவுளை வணங்குற, கடவுள்கிட்ட முறையிடுற அந்த செயலை மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. உங்கள் பிரச்சனைகள் சாதாரணமாக தீர்ந்துடும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.